இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல களி தான் ஊத்துவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காருன்னா, எல்லாருக்கும் சாக் தர மாதிரி ஆப்பிள் கம்பெனிக்கு எதிராக ஒரு கேஸ பதிவு பண்ணிருக்காருங்க. அப்படி அவர் கேஸ பதிவு பண்ண உடனே எல்லாருமே ஒரு பிசினஸ் மேன் அவ்வளவு பெரிய கம்பெனி எதிர்த்து கேஸ பதிவு பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா ரீசன் இல்லாம இருக்காதுன்னு தான் நினைச்சாங்க. நினைச்சது மட்டும் இல்லாம அந்த பிசினஸ் மேன் கிட்ட என்ன ரீசனும் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் என்னோட ஐபோன்ல பாலியல் தொழில் பார்க்குற கேர்ள்ஸுக்கு மெசேஜ் பண்ணுவேன். அந்த மெசேஜை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்னோட போன்ல இருந்து டெலீட் பண்ணிடுவேன். ஆனா அந்த மெசேஜ் என்னோட ஐபோன் ஐடியில லாகின் ஆயிருக்கிற என்னோட ஃபேமிலி ஐமேக்ல டெலீட் ஆகல. இதனால அந்த மெசேஜ் என்னோட ஒய்ஃப் பார்த்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா. இதுக்கெல்லாம் காரணம் ஆப்பிள் கம்பெனி தான். ஏன்னா ஐபோனையும் ஆப்பிள் லேப்டாப்பையும் சிங்க் பண்ணி வைக்கும் போது ஐபோன்ல உள்ள மெசேஜை டெலீட் பண்ணாலும் அது ஆப்பிள் லேப்டாப்ல டெலீட் ஆகாதுங்கிற விஷயத்த எனக்கு ஆப்பிள் கம்பெனி சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு.